பேச்சுவார்த்தையில் நிகழும் நிச்சயமற்ற இலங்கை போன்ற நாடுகள் எதிர்கொள்ள போகும் சவால். தொடர்ந்து நிலவுமா போர் சூழல்? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இஸ்லாமாபாத்தில் நடக்க இருக்கின்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய சில செயல்பாடுகள் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இது இவ்வாறு கேட்க அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு செனட் சபையில் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கின்றன. அதன் விளைவாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையில் கூட அவர் கலந்து கொள்ள முடியாத என்கின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகி வருவதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நெதன்யாகு, இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் நிலைமை ஒன்று அவர்களுடைய நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது. அரசியல் ரீதியான பல நெருக்கடிகள் அவருக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுக்களை பல முறை அவருக்கு விசாரணைகள் நடைபெற இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் போர் சூழலை காரணம் காட்டி ஒரு கட்டத்தில் காசாவுடனான போரையும், ஒரு கட்டத்தில் லெபனானுடனான போரையும், இப்ப ஈரானுடனான போரையும் காரணம் காட்டி அந்த விசாரணைகள்ல இருந்து நழுவி செல்ற பாங்க காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இம்முறை அப்படி ஒரு நடவடிக்கை இடம்பெறாது என்று இஸ்ரேலினுடைய சட்டமா அதிபர் திணைக்களம் தகவல்களை வெளியிட்டிருப்பதான விடயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்கள் வாயிலாக வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே உள்நாட்டு அரசியல் ரீதியில பார்க்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நெதன்யாகு அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கல் நிலைமை அவர்களுடைய நாட்டிலேயே ஏற்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த போர் சூழல்ல இவர்கள் எந்த அளவுக்கு இனி செல்வாக்கு செலுத்த போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒன்று இஸ்ரேல் என்ற ஒரு நிலைப்பாட்டில் எடுத்துக்கொண்டா உண்மையிலேயே ஒரு யூதர்கள் சார்ந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு நாடாக இஸ்ரேல் தொடர்ந்து வளர்ச்சி வருவதற்கு இந்த இஸ்ரேலினுடைய விரிவுபடுத்துகை காரணமாக இருக்கின்றது என்று நம்பப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலை தொடர்ந்து நாங்கள் விரிவுபடுத்துவதன் மூலமாக எங்களுடைய மதத்தை தொடர்ந்து பல நாடுகளுக்கும் பரப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆதிக்க சக்தியாக உலகத்தில் வலம் பெற முடியும் என்று இன்றளவிலும் கூட இஸ்ரேல் மக்களை நம்ப வைக்கின்ற ஒரு அரசியலை தான் இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாகத்தான் இந்த போர் சூழலையும் நாங்கள் காண முடிகின்றது. குறிப்பாக காசாவுடனான போராக இருக்கட்டும், லெபனானுடனான போராக இருக்கட்டும், அந்த நாட்டை மொத்தமாக ஆக்கிரமிப்பது எப்படி என்கின்ற ஒரு நிலைப்பாடில் தான் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய செயல்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். இனி அந்த செயல்பாடுகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வருகின்ற அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான பல எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கின்றன. குறிப்பாக இராணுவத்தை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். நாடாளுமன்றத்துக்கு தெரியாமல் அல்லது நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் இராணுவத்தை பயன்படுத்தி 90 நாட்களுக்கு மேல அந்த விடயம் நீடிக்கப்படுமாக இருந்தால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று செனட் சபையிலிருந்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த 90 நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை அல்லது இதற்கு மாற்றீடாக என்ன செய்ய போகின்றார் என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேல தொடர்ந்து விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த போரினுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கின்ற இந்த இருவருக்கும் ஒரு சிக்கல் நிலைமை தோன்றியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு அவதூறு பரப்புகின்ற சில விமர்சனங்களை, சில படங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்துமே வெளியிட்டு கொண்டு வருகின்றார் என்கின்ற அடிப்படையில் கிறிஸ்தவ மதத்துக்கான போப் அவர்களுடைய அந்த எதிர்ப்பலைகள் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேலே வந்து கொண்டிருக்கின்றது. இதை காரணமாக காட்டி ஈரான் இன்னொரு முக்கிய அரசியல் நகர்வு மேற்கொண்டிருக்கின்றது. நாங்கள் உங்களுடைய மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சில நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர் ஒரு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டாரோ என்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் உங்களுடைய மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நான் காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று மறைமுகமான சில கருத்துக்களை ஈரான் மேற்கொண்டு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து முன்வைச்சு கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே
ஈரானுடைய நிலைப்பாட்டுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் என்ன வகையில் இவர்கள் ஒத்துப்போகின்றார்கள் என்று பார்த்தா, நாங்கள் முற்றாக இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகப் போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக ஈரானுடைய போர்க்கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடிச்சதிலிருந்து மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஈரான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை உண்மையிலேயே ஒரு வெற்றியளிக்காத பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா தொடர்ந்துமே முன்னுக்கு பின் முரணான பல செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் லெபனான் மக்கள் மேல தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேல். ஆகவே இப்படியான நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு போர் பேச்சுவார்த்தை சம்பந்தமான விடயங்கள் பேசுபொருளில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டது சர்வதேச சட்டத்திற்கு முரணானது, பேச்சுவார்த்தை சட்டத்திற்கு முரணானது என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது சாத்தியமற்ற ஒன்று என்கின்ற விடயத்துக்கே ஈரான் வந்துவிட்டது. ஒரு நிரந்தர உடன்படிக்கை எட்டப்படும் வரை ஈரான் மீதான கடல் வழி முற்றுகைகள் தொடரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த பேச்சுவார்த்தை என்பது இவர்களுடைய கருத்து நிலைப்பாடுகளின்படி பார்க்கின்ற பொழுது ஒரு நிச்சயமற்ற அல்லது தேவைப்படாத ஒரு விடயமாகவே தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுல்ல இருந்தாலும் இஸ்ரேல் தெற்கு லெபனானில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உலகின்ற மிக எரிசக்தி வலையமைப்பை கொண்டு செல்கின்ற கோர்மூஸ் நீரிணைய உடனடியாக நீங்கள் திறந்து விடணும் என்று சீனா தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் சீனாவினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கோர்மூஸ் நீரிணை திறக்கப்படுகின்றதோ இல்லையோ, ஆனால் இது தொடர்பான அடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்துறதுக்கு சீனா தயாராக இருக்கின்றது என்றுதான் பார்க்க தோணும். ஏனென்றால் இதுவரைக்குமே நேரடியாக போரில் தொடர்படையில்லை. ஈரானுக்குரிய ஆயுத பரிமாற்றங்களை ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற தகவல்கள்லாம் வெளிவந்தோடனே தவிர நேரடியாக சீனா போரில் இறங்கல. ஆனால் இந்த கோர்மூஸ் நீரிணை அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்புகள் தொடருமாக இருந்தால் சீனா போன்ற நாடுகள் நேரடியாக தங்களுடைய அடுத்த கட்டத்தை அல்லது தங்களுடைய போர் சம்பந்தமான விடயங்கள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்கின்ற இன்னொரு கேள்வியோடு தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே போர் சம்பந்தமான விடயத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிலைமையில இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்திக்க நேரிடும் என்று ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய மக்களுக்கு நேரடியாகவே அறிவித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான விலையேற்றத்துக்காக தயாராகுங்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் விடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். இதிலிருந்து ஒரு பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல் நிலைமை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஸ்பெயின், ஸ்லோவேனியா மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடனான ஒப்பந்தங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சவாலாக அமைகின்ற ஒரு நாடுகளாக மாறி இருக்கின்றன. அதற்கு எதிரான செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியாம இந்த ஐரோப்பிய நாடுகள் சொல்கின்ற சில நடவடிக்கைகளையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ஐரோப்பிய ஒன்றியம் சிக்கியிருக்கின்றது என்று தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த போர் சூழல் மிகப்பெரிய அளவிலான பதற்ற நிலைமைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த போட் ஆஃப் பீஸ் அமைதிக்கான வாரியம் அமைப்பு காசாவின் உட்கட்டமைப்பு மற்றும் விநியோக சங்கிலிகளை எப்படி நிர்வகிப்பது என்பது குறித்து ஐக்கிய அரபு அமீரகத்தோட சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த காசாவை முற்றாக ஆக்கிரமித்தல் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் தான் இப்போ அமெரிக்கா வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைகள் காசாவில் நடக்கிற போருக்கும் லெபனானில் நடக்கிற போருக்கும் பொருந்தும் என்று சர்வதேசம் சொன்னாலும் கூட முன்னே காலகட்டங்களில் நடந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் இதற்கும் பொருந்தும் என்று இந்த மஸ்தியத்தம் வைக்கிற நாடுகள் சொல்லியிருந்தாலும் கூட இன்னமும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இவர்களுடைய இந்த மரண தண்டனை சட்டம், பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான மரண தண்டனை சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துகின்ற அளவுக்கான சிறைச்சாலை கட்டமைப்புகளையும் கைதிகளுக்கான சீருடைகளையும் தயாரித்து வருவதான தகவல்களும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆக்கிரமிப்பு எல்லையை விரிவுபடுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி கொண்டு வருகின்றது. தங்களுடைய நாட்டிலேயே அவர்களுக்கு எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தாலும் கூட இவர்கள் இதை நிறுத்துகின்ற பாடில்லை. தொடர்ந்தும் இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு சர்வதிகார போக்குல இந்த இரண்டு தலைவர்களும் செல்கின்றார்களா என்கிற விமர்சனத்தை தான் இப்ப சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கின்ற பொழுது எப்பொழுது இந்த விடயம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்? ஏனென்றால் தொடர்ந்துமே ஒரு இறுக்கப்பாடுகளை தான் மேற்கொண்டு வருகின்றது சர்வதேசம். ஆனால் அதற்கு உள்ள கட்டுப்பட்டு ஈரான் நடக்கின்ற வேளைகளிலேயும் கூட தங்களுடைய போர் சூழலை நிறுத்த மாட்டோம் என்று தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் முன்னைய காலகட்டத்தில். இப்பையும் கூட
ஈரான் ஓரளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கைக்கு சம்மதிச்சு கொண்டு வர சூழ்நிலையில் இந்த கப்பல் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டதில் இருந்து தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்ற சூழ்நிலையில் ஈரான் மீண்டும் பின்வாங்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சிக்கல் நிலைமையை ஐரோப்பிய நாடுகள் சந்திக்க போகின்றன, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதே போல இலங்கை போன்ற நாடுகளும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிலைமையை சந்திக்க போகின்றன. இந்த பண்டிகை காலத்தில் QR குறியீட்டு முறைமை நீக்கப்பட்டிருந்தாலும் கூட மீண்டும் அது நடைமுறைக்கு வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தொடர்ந்துமே இலங்கையில் பலரும் இந்த பதவியிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்று பார்த்தீங்கன்னா இந்த அவர்கள் மேல முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் காரணமாக. ஒருவேளை இந்த எரிபொருள் சம்பந்தமான எரிபொருள் விலை சூத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விமர்சனமும் பலரால் முன்வைக்கப்படுகின்றன. இதை வெறுமனே இலங்கை மட்டும்தான் எதிர்கொள்ள போதாண்டா இல்லை. இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தில் இருக்கிற பல பீங்கான் தொழிற்சாலைகளில் தொடர் வேலை இழப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதால மிகப்பெரிய அளவிலான தொழிற்சாலை நிறுவனங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்று கூறியிருந்தாலும் கூட ஒரு தேர்தல் ஒன்று அங்கே நடக்கிற இந்த சட்டசபை தேர்தலினுடைய அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதால இந்த விடயங்களை பெருசாக கண்டுகொள்ளாமல் போகின்ற ஒரு விடயம்தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான தொடர் இறுக்கங்களும் அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கின்றன. ஆனால் தேர்தலுக்கு பிறகான காலத்தில் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை இந்தியா சந்திக்க நேரிடும் என்று அரசியல் அவதானிகள் தொடர்ந்தும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சு கொண்டிருக்கின்றன. இது இலங்கைக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் உலக வலிய நாடுகள் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை சந்திக்க போகின்றன. இதற்கான தீர்வு போர் நிறுத்தம் அது இடம்பெறுமா என்றுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.